இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். எபிரேயர் 10:35 வாசிக்கிறேன். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இங்கு ஆண்டவர் உங்களுடைய நம்பிக்கையை, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள், ஊக்கத்தை இழந்து விடாதிருங்கள். சில நேரங்களில் தாமதங்கள் தள்ளி போகும் பொழுது நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்து விடுது. ஆனால் இங்கு வேதம் சொல்லுது, நோ, உங்களுக்கான பலன் வந்து கொண்டிருக்கிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம். ஆகையால் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு கர்த்தர் எனக்கு தருவார், செய்வார் என்கிற விசுவாசத்தில் நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். அதற்கான தைரியத்தை தேவனுடைய வார்த்தை நமக்கு தருகிறது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெறுகிறது. அந்த விசுவாசம் நமக்கு தைரியத்தை தருகிறது. அந்த பலனை ஆண்டு தருகிறார். உங்களுக்கான ரிவார்டு வருகிறது. உங்களுக்கான பலனை தேவன் தருகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் சலித்து போகாதிருங்கள், விரக்தி அடையாதிருங்கள், உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள், தைரியமாக இருங்கள். என்னுடைய நன்மையை யாரும் தடுக்க முடியாது, ஏற்ற காலத்தில் அது வந்து சேரும் என்று விசுவாசத்திலே தைரியமாக இருக்குது. இந்த டிவைன் போல்ட்னஸ் வந்து ஒரு தேவ பிள்ளைக்கு மிகவும் அவசியமாக இருக்குது. அநேக நேரங்களில் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஆட்டம் காண்பது போல இருக்கணும். இல்லை, கற்பாறையாகி அவர் மேல் வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாத பர்வதத்தை போட்டிருக்கிறார்கள். தேவன் மேலுடைய நம்பிக்கை அசைக்க முடியாதா இருக்கும் பொழுது தைரியமான விசுவாச வார்த்தைகளை பேசுவீர்கள். இன்றைக்கே நீங்கள் அறிக்கையிடுங்கள், நன்மை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கலாம். தகப்பனே, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள். இந்த இடத்துல உடைய பிள்ளைகளுக்கான தாமதங்கள் அப்பா சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தருக்குள்ளே தைரியப்பட்டு தேவனுடைய நம்பிக்கையில உறுதியாக இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கான நன்மைகள் உண்டாவதாக நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதா.